எல்லா புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் அல்ல அல்லாஹ்வுக்கு குறித்தாகும். அவனது சாந்தியும் சமாதானமும் உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் நல்லற தோழர்கள் தோழியர்கள் மீதும், இங்கே ஒன்றுகளும் இருக்கின்ற நம் அனைவர் மீதும் இந்த நின்றோட்டமாகும். அல்லாஹுடைய மகத்தான அருளால் இமாம் நவவி அவர்களின் நபிமொழி தொகுப்பான ரியாது ஸாலிஹீன் என்ற தொகுப்பு நூலை நாம் வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமை இஷா தொழுகைக்கு பிறகு தொடர்ச்சியாக வாசித்து வருகிறோம். இந்த ஹதீஸ் தொகுப்பில் இதுவரை நம்ம 10 பாடங்களை நிறைவு செய்திருக்கிறோம். இன்றைக்கு 11வது பாடம், பாபுல் முஜாஹதா. முஜாஹதா என்றால் முயற்சி செய்தல், நன்மைக்காக முயற்சித்தல் என்ற தலைப்பு. பொதுவாக உலகத்திலும் மறுமைக்கும் நம்ம பாடுபட வேண்டியது ஒவ்வொரு முஸ்லீமுடைய கடமை. உலகத்துக்கும் ஒரு முஸ்லீம் நன்மைக்காக பாடுபட வேண்டும். நல்ல ஆடைகளை உடுத்துறதுக்கு, நல்ல உணவை உண்பதற்கு, நல்ல உறவுகளை உருவாக்கி கொள்வதற்கு, குழந்தை குட்டிகளை இனப்பெருக்கம் செய்வதற்கு, ஒரு தொழிலை உருவாக்கி அமைப்பதற்கு, இது நன்மை தானே, எல்லாம் நன்மைதான். இதோடு தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ்ஜி, தான தர்மங்கள், இதுவும் நன்மைதான். இதற்காக நம்ம முயற்சி செய்யணும் என்று இந்த தலைப்பில் என்ன செய்றாங்க, அழகான செய்திகளை கொண்டு வராங்க. கால அல்லாஹு தஆலா, உயர்ந்தவனாகி அல்லாஹ் சொல்கிறான், வல்லதீன ஜாஹது ஃபீனா லநஹ்தியன்னஹும் சுபுலனா. இவர்கள் நம்முடைய வழியில முயற்சிக்கிறார்களோ, அல்லாஹ் சொல்றான், நமது வழியில யார் முயற்சி செய்கிறார்களோ, லநஹ்தியன்னஹும் சுபுலனா, நாம் நமது வழிமுறைகளை அவர்களுக்கு காண்பிப்போம். வழி என்பது நேர்வழி, அது தௌஹீது, அது அல்லாஹ் நான் உங்களுக்கு தான் கிடைக்கும். இங்க என்னண்டா, உலகத்தையும் சேர்த்து இந்த வசனம் குறிக்கும். நன்மைகளுக்காக நீங்கள் முயற்சி செய்கிறானால் அந்த நன்மை அல்லாஹ் காட்டும். சுபுல் என்றால் பல வழிகள், நேர்வழி ஒண்ணுதானே. இங்க உலகத்தையும் சொல்லப்படுது. சுபுல நம்முடைய வழிமுறைகளை காண்பிப்போம். இன்னல்லாஹ் லஅல் முஹ்சினீன மஅல் முஹ்சினீன், அல்லாஹ் நன்மை செய்வர்களோடு இருக்கிறான், நல்லுபகாரம் செய்வர்களோடு இருக்கிறான். இந்த சுபுல் என்றால் ஹலால் ஹராமோ பேணி ஒரு ஆள் உழைக்கிறான்னு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கான், ஹராமுக்கு போக மாட்டான், ஹலாலான சம்பாத்தியம் தேடிக்கிட்டே அல்ல காட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஆரோக்கியத்திற்காக ஒரு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்களா, அதை நோக்கிய வழிகளை அல்லாஹ் பல வாரியா காட்டுவான். நல்ல ஆடைகளை உடுத்துன்னு ஆசைப்பட்டு ஹலாலான சம்பாத்தியத்துல ஆடைகளை உடுத்துன்னு ஒரு முயற்சி பண்றாங்கன்னா, அப்ப ஜிஹாத் என்ற சொல்லுக்கு முயற்சித்தல் என்று பொருள். முஜாஹதா, ஜாஹத யுஜாஹித், முஜாஹதா, முஜாஹித் ஜிஹாத். ஜாஹது என்றால் ஜிஹாது செய்தல் என்றால் அறப்போர் செய்தல் என்பதும் ஒரு நன்மைக்காக போராடுறதானே. அல்லாஹ்வுடைய கொள்கையை எடுத்து நடப்பதற்காக, மேலோங்க செய்வதற்காக ஜிஹாத் செய்யணும், அதுவும் ஒரு முயற்சி தான். போர் என்ற முயற்சி, போருக்கு முயற்சி செய்தல்ங்கிறது தனி தலைப்பே இருக்கு. வாகனங்களை வாங்குறதுக்காண்டி முயற்சி பண்றது, ஆயுதங்களை தயாரிப்பதற்காண்டி முயற்சி செய்யறது, அதுக்கான சம்பாத்தியம் பண்றது, அது முயற்சி தானே. வாகனத்துக்கு தீனி போடுறதுக்காண்டி ஒரு விவசாயத்தை நிலத்தை உருவாக்கணும்னா அதுவும் போருக்கான முயற்சி தான். அப்ப முஜாஹதா என்றால் முயற்சி. ஜிஹாத் என்ற சொல்லுக்கு எல்லா நன்மைக்கும் முயற்சித்தல் என்ற பொருள் வரும். உலகத்துக்காக ஒரு வீடு கட்டுறதுக்காண்டி முயற்சி பண்றாங்க, ஹலாலான முறையில வீடு கட்டணும். இது தப்பான முயற்சியா நல்ல முயற்சியா? நல்ல முயற்சி. நீங்க அதை நோக்கி நகர்றது, அதுக்காண்டி பாடுபடுறீங்கன்னா இந்த வசனத்துப்படி அல்லாஹ் வழிகாட்டுவான். லாட்டரி சீட்டு உரசாம, வரதட்சணை வாங்காம, மாமனார் காசுலேயே கடைசி வரைக்கும் வண்டியை ஓட்டாம நினைக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், அல்லாஹ் அவன் சொந்த உழைப்பிலேயே ஹலாலான செய்தியை ஏற்படுத்தி கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ். இந்த வசனத்துக்கு உலகத்துக்கும் சொல்லலாம், மறுமை எல்லாத்துக்கும் சொல்லலாம். அப்போ நம்முடைய வழியில எவர் முயற்சி செய்கிறாரோ அவர்களுக்கு நம் வழிகளை காண்பிப்போம் அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வுடைய வாக்குறுதி பொய்யா இருக்காது. அற்புதமான ஒரு வசனம். எடுத்த முதல் வசனமே உலகத்தை மறுமையும் சேர்த்து கொண்டு வந்துட்டார். குர்ஆன் வசனம் இந்த வசனம். அதே மாதிரி அல்லாஹ் சொல்றான், கால தஆலா, உயர்ந்தவனாகி அல்லாஹ் சொன்னான், வஅபுது ரப்பக ஹத்தா யஅதிகல் யகீன். இபாதத்துக்கள், நன்மையான காரியங்கள்
உலகமா இருக்கட்டும் மார்க்கமா எல்லாம் நன்மை. இபாதத்தை தொழுகை மட்டும் இபாதத்துன்ற கூடாது, அந்த கருத்தை தப்பு. ஃபர்ஸ்ட் மனைவிக்காக பாடுபடுதல், மனைவி ஆரோக்கியத்திற்காக ஒருத்தன் உழைக்கிறான், மருந்து வாங்கி கொடுக்குறான், இது இபாதத்து. கணவன் வைத்து பேசி ஆற்றுவதற்காக மனைவி சமைக்கிறாள், இபாதத்து. நீ சோறு சாப்பிடுறது இபாதத்து இல்லைன்ற கூடாது. சமைப்பதற்காக நீங்கள் சம்பாதித்து கொடுப்பது இபாதத்து. அவன் அந்த சம்பாத்தியத்தை வேஸ்ட் பண்ணாம காய்கறிகளை முறையான முறையில நறுக்கி சுத்தப்படுத்தி சமைச்சு நமக்கு அது இபாதத்து. இபாதத்து இல்லையா? பெருமானார் மனைவியின் வாயில் ஒரு உணவை இறை திருப்தியை நாடி ஊட்டுவதும் தீர்த்துவதும் சதக்கா என்று பெருமானார் சொன்னார். கொஞ்சம் முன்னாடிக்குள்ள அன்பை பரிமாறுறது சதக்காண்டா இபாதத் தானே அது. இது எல்லாமே விட ஆடை அணிவது இபாதத்து, மானத்தை மறைக்கும் இஸ்லாம் சொல்லும். தட்பவெட்ப சூழ்நிலையில் தன்னுடைய உடல்நிலை பாதுகாக்கும் இபாதத். இன்னலி ஐனிக்கு அலைக்க ஹக்கன், வலி சௌரிக்கு அலைக்க ஹக்கன், வலி சௌஜிக்கு அலைக்க ஹக்கன். கண்ணுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கு, உன் உடலுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கு, உன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப இது இபாதத் இல்லையா? இபாதத். இதுக்கு ஒருத்தர் முயற்சி பண்றான் அப்படின்னா உலகம்ன்ற கூடாது, உலகத்துலதான் எல்லாம் இருக்கு. தொழுவுறதுக்கு முயற்சி பண்ற பல பேரு உண்டாட்டி விஷயத்துல முயற்சி பண்ணல, ஒழுங்கா உழைச்சு கொடுக்க மாட்டேங்க அப்படின்னா ஒழுங்கா இபாதத் பண்ண வேண்டாம். புரியுது? இந்த வசனம் இங்க சொல்லு, இது எது வரைக்கும் முயற்சி பண்ணணும் அப்படின்னா அந்த ரெண்டு முயற்சியையும் துன்யாவுக்கு ஆகிறதுக்குண்டா மௌத்து வரைக்கும் முயற்சி. அடுத்த வசனம் நெத்தியடி வசனம் வைக்கிறாரு. கொஞ்ச நாள் நான் உழைப்பேன், கொஞ்ச நாள் உழைக்காம இருப்பேன், கொஞ்ச நாள் பொண்டாட்டியை நல்லா பார்ப்பேன், கொஞ்ச நாள் விட்டுருவேன் அப்படின்னா இவன் ஒழுங்கா விவாதத்துக்கு சரியில்லாத அல்ல. அழகான வசனத்தை கொண்டு வர அல்லாஹ் நபியை பார்த்து வாபு ரப்பக்க, உங்களுடைய ரெச்சகனை வணங்கு. ரெச்சகனை வணங்குதல் பல கட்டம் இருக்குது. தஸ்பீஹில வணங்குறது, திக்ர்ல வணங்குறது, தொழுகையில வணங்குறது, கட்டுப்படுற மனநிலையில வணங்குறது இல்லையா? அல்லாஹ் சொன்ன சட்டத்தை கடைபிடிச்சு வணங்குறது தானே. மனைவியை பார்த்து அல்லாஹ் தானே சொன்னா வணக்கமா இல்லையா? இப்படி எல்லாத்தையும் நம்ம சொல்லலாம். இது அல்லாஹ் உங்களுடைய ரெச்சகனை வணங்க. நேரடியா தொழுகை சட்டாத்தையே இருக்கும். ருக்கு சஜிதாவையும் பொருந்தும். நீ ருக்கு ஒழுங்கா செய், சஜிதா ஒழுங்கா செய், அல்லாஹ் வணங்கு. அத்தா எத்திக்கல் எக்கீன், உறுதி வர்ற உறுதினா இந்த இடத்துல எக்கீன் என்றால் மரணம், மௌத்து வர்ற வரைக்கும் வணங்கு. அப்ப மௌத்தை யாராலும் மறுக்கவே இயலாது, சத்தியம், எக்கீன், உறுதியானது, நிகழக்கூடியது. அப்ப மௌத்து வரைக்கும் வணங்குன்னு எல்லாத்தையும். உங்களுடைய வணக்கம் எப்படி இருக்கணும்னா கொஞ்ச நாள் நல்லவனா இருக்கும், கொஞ்ச நாள் நல்லா இல்லாம இருக்கணும்னா ஒழுங்கா வணங்க வேண்டாம். நபியை பார்த்தாங்க உங்களுடைய ரெச்சகனை யக்கீன் வர்ற வரைக்கும் வணங்கு. அப்ப இறைவனை எதுவெல்லாம் வணங்குவதுன்றதா பிறப்பு முதல் இறப்புரை அல்லாவும் அல்லாவுடைய ரசூலும் கட்டளையிட்டவற்றை செய்வதும் தடுத்தவற்றை தவிர்ந்து கொள்வதும். சாராயம் குடிக்காம ஒருத்தர் தன்னை தற்காத்துக் கொள்றாங்க வணக்கத்துல இருக்காம, முறையான நேரத்துல தூங்கி முறையான நேரத்துல விழிக்கிறாங்கன்னா வணக்கத்துல இருக்காம, தூக்க வணக்கம். இந்த லீ ஜௌரிக்கு அலைக்க ஹக்கன், உன் உடலுக்கு செய்ய வேண்டிய கடமை என்று சொல்றாங்க. ஒரு ஐனிக்கு அலைக்க ஹக்கன், கண்ணுக்கு செய்ய வேண்டிய கடமை தான் உனக்கம் தானே, தூக்கம் உனக்கம் தானே. கண்ட நேரத்துல தூங்கினா வணக்கத்தை தப்பா செய்யறாங்க, சரியான நேரத்துல தூங்கி சரியான நேரத்தில் வஜால்னா நௌமுக்கும் சுபாத்தா, குர்ஆன் வசனம் சொல்லு, உங்களுக்கு தூக்கத்தை சுபாத்தன் ஆடையாக அணிவித்திருக்கிறோம், ஓய்வாக ஏற்படுத்தியிருக்கிறோம். நல்லா சார் ஓய்வுங்கிறான். ஓய்வு இல்லாத ஒருத்தர் உழைச்சுக்கிட்டே இருக்காங்கன்னா உழைக்கிற வழக்கத்தை ஒழுங்கா செய்யறான். ஓய்வு இந்த தலைப்புல அந்த அதிசயம் கொண்டு வராங்க. இந்த அறிஞர் ஓய்வுங்கிற தலைப்பை இந்த அதிசயம் கொண்டு வராங்க. ஓய்வு எடுப்பது வணக்கம் என்பதுனாலே கொண்டு வராங்க. ஓய்வுக்காக மனிதன் முயற்சி செய்யும். ஓய்வு இல்லாம ஓடாம ஓடிக்கிட்டே இருக்கான், ரெஸ்டே இல்லாம ஓடுறான், ஒழுங்கா வணக்கம் செய்யலன்னு இருக்கான். அதனால இந்த தலைப்புல அந்த அதிசயம் கொண்டு வராங்க. ஹதீஸ்ல இந்த தலைப்பின் பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ்ல ஓய்வை கொண்டு வராங்க. நல்லா புரிஞ்சுக்கணும், ஆரோக்கியத்தை கொண்டு வராங்க. இந்த அறிஞர் அற்புதமான கட்டமைப்புள்ள வசனங்கள் ஹதீஸ்ல நமக்கு சொல்றாரு. நல்லா புரிஞ்சுக்கணும், உலகத்துக்காகவும் மறுமைக்காகவும் அல்லாஹ் ரசூல் அனுமதித்த அத்தனை வணக்கம் அதை மௌத்து வரைக்கும் செய்யுங்க. அப்ப ரெஸ்ட் கிடையாது, இஸ்லாத்துல ரெஸ்ட்ங்கிறது கிடையாது. சரிதானா? மௌத்து தான் ரெஸ்ட். அரபிக்காரன் சொல்லுவான் உஷ்குல் நஃப்ஸக தாயிமன், உன்னுடைய மனதை, உயிரை, உடலை ஏதேனும் ஒரு நன்மையான காரியத்தில் ஈடுபடுத்திக் கொண்டே. இது அரபியில பழமொழி சொல்லுவாங்க. இன்னமல் பராகும் ஷுகுல் அம்பாதம், ஓய்வு என்பது செத்தவர்களின் வேலை. எப்படியா ஓய்வுனா ஒரே அடியா ஓய்வு எடுக்கிறது,
எப்ப பார்த்தாலும் சோம்பேறித்தனமா இருக்கு, தூங்கிட்டு கிடக்கிறது, எப்ப பார்த்தாலும் படுக்கிறது சாப்பிட தூங்குனா இப்படி மனுஷனை படைக்கல. அது கழிப்பு, அந்த மாதிரி கழிப்பு இல்லை இஸ்லாத்துல. அப்ப இப்படி ஒருத்தர் இருக்காம அது செத்தவனுடைய வேலைங்கிறான். நிரந்தரமான ஓய்வு நோக்கு தான். மூத்தா போனவுடைய வேலையை நம்ம செய்யக்கூடாது. அப்ப இந்த இது குர்ஆன் வசனம் அழகான, இது வந்து நாங்க அரபி பழமொழி, இது இஸ்லாத்துடைய கொள்கையாகவும் இருக்கும். அப்ப இதை பார்க்கணும். அதே மாதிரி இன்னும் சில வசனங்களையும் என்ன செய்யறாரு, அழகா பதிவு செய்யறாரு. இது மாதிரி இந்த நன்மைக்காக முயற்சித்தல் இந்த தலைப்பின் கீழ் ஏராளமான வசனங்கள் இருக்கு. 2-3 வசனத்தை பதிவு பண்ணி விட்டுருந்தாரு. இன்னும் அல்லாஹ் சொல்றான், கால தஆலா வذ்குரிஸ்ம ரப்பிக வதபத்தல் இலைஹி தப்தீலா. தப்தீலா, உங்களுடைய இரட்சகரின் பெயரை துதிப்பீராக, தஸ்பீஹ் செய்வீராக, திக்ர் செய்வீராக என்று அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வின் பெயரை அஸ்மாஉல் ஹுஸ்னா, சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர், இப்படி அல்லாஹ்வின் பெயர்களை துதிப்பது வணக்கம். அதை செய்ய. தபத்தல் இலைஹி தப்தீலா அப்படின்னா, தப்தீல் என்ற வார்த்தைக்கு என்ன பொருள்னா, உலகத்தின் பற்றை சற்று தள்ளி வைத்து விட்டு அல்லாஹ்வை நோக்கி திரும்புதல். முயற்சி உலகத்துக்கு எடுக்கணும். இந்த வசனம் என்ன சொல்லுங்கன்னா, அல்லாஹ் நினைவு கூறு, எல்லாவற்றையும் விட அல்லாஹ்வை நோக்கி ஒரேடியாக திரும்பி விடுங்க. எது நிரந்தரமான உலகம்? மர்மதான். அப்போ நிரந்தரம் இல்லாத உலகத்துக்கு ரொம்ப ஓடாதீங்க. முயற்சியை 2ஆ பிரிக்காரு பாருங்க. உங்க முயற்சியை உலகத்துக்கு சற்று குறைவாகவும் மறுமைக்கு சற்று ஆழமாகவும் நீங்கள் திரும்பணும். அவன் தான் விவரமான வந்து வசனத்தை வச்சு எல்லாம் சொல்ற. தபத்தல் இலைஹி தப்தீலா, உலகத்தின் பற்றை சற்று அவிழ்த்து விட்டு அல்லாஹ்வை நோக்கி நகர வேண்டும். திரும்புதல், ஒரேடியாக அல்லாஹ்வை திரும்ப. உலகத்தின் தேவைகளை கூட அல்லாஹ்ட்ட சொல்லணும். அப்படிதானே படிச்சோம். உலகத்தின் உறுதி எப்படி இருக்கணும்னா, நமக்கு உலகத்துல ஒரு கட்டில் தேவைப்படுது, ஒரு மெத்த தேவைப்படுது, ஒரு வீடு தேவைப்படுது, ஒரு ஏதாவது ஒரு நமக்கு தேவைப்படுதுன்னா கூட அல்லாஹ்ட்ட திரும்பணும். அப்போ நீங்க அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள், அல்லாஹ்வை நோக்கியே ஒரேடியாக திரும்புங்கள். உங்க எண்ணம், ஓட்டம், மனசு எல்லாத்தையும் ஆத்மா அத்தனை அல்லாஹ்வுக்கு நகர்த்துங்க. அப்ப நிரந்தரமான உலகத்துக்கு திரும்புறது, அதுல நீங்க முயற்சி பண்ணுங்க. அப்ப எவ்வளவு நம்முடைய முயற்சி எது கூட இருக்கணும்? மறுமை நோக்கி, அல்லாஹ்வை நோக்கி கூட இருக்கணும். உலகத்திலேயும் ஒன்று தேவைப்பட்டால் கூட இந்த வசனத்துக்கு அல்லாஹ்வை நோக்கி நீங்கள் திரும்ப வேண்டும் என்று இந்த வசனம் நமக்கு சொல்லுது. இப்படி இதுவும் முயற்சி செய்தல். உலக முயற்சி பெருசா, மறுமை முயற்சி பெருசா? அல்லாஹ்வை நோக்கிய முயற்சி தான் அதிகமா இருக்கணும். முற்றிலும் அல்லாஹ்வை சார்ந்து இருப்பது, இது முயற்சி செய்தல்ல முக்கியமான அம்சம் அப்படின்னு இந்த வசனத்தை கொண்டு வராரு. இன்னும் அவர் சொல்றாரு குர்ஆன் வசனத்தை, ஃபமன் யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரை யரா. சின்ன முயற்சி பெரிய முயற்சி எதுவா இருந்தாலும் சரி கூலி உண்டுங்கிறாங்க. சின்னதான சுண்ணத்து தானே அப்படி நினைக்காத. ஒரு நபரை போய் சந்திக்க, தானே அண்ணனை போய் சந்திக்கணும், இதெல்லாம் ஒரு மேட்டரா? போன போக்கில் அண்ணன் சந்திக்கிறது நேரம் ஒதுக்கு. நண்பருக்கு ஒரு மாத்திரை வாங்கி கொடுக்கணும், கூப்பிட்டாரு, இதெல்லாம் ஒரு மேட்டரா? போன்ல சொல்லிக்கிறோம். சின்னது பெருசுலாம் பார்க்க கூடாது. அடுத்து சொல்றாரு வசனம், நீ அணு அளவு சின்ன ஒண்ணு செஞ்சாலும், தூசி அளவுக்கு ஒரு நன்மை செஞ்சாலும் அது மறுமையில நன்மையாக வரும். இந்த முயற்சியில பெருசு சிரிச்சு பார்க்காத அப்படின்னு இந்த வசனத்தை போடுறாரு. நன்மையில் யார் அணு அளவு தூசளவு செய்கிறாரோ அந்த நன்மையை அவர் மறுமையில் காண்பார். மறுமைக்காக எந்த அணு அளவு செய்தாலும் அந்த மறுமையில அல்லாஹ்ட்ட பெற்றுக்கொள்ளலாம். அவன் பெருசு சிறுசுன்னு பார்க்காதான்னு இந்த வசனத்தை காட்டுற. முயற்சியில் எப்படி பார்க்க கூடாது? சின்ன நன்மை, பெரிய நன்மை ஒரு மூமின் பார்க்க மாட்டான். எல்லா நன்மையும் கவனிக்கணும் என்று இந்த வசனத்தை கொண்டு வர. இன்னும் 2 வசனத்தோட முடிச்சுக்கிறோம் இந்த தலைப்பை. அடுத்தது அடுத்த வாரம் பார்ப்போம். இந்த வசனத்தை முடிக்கிறார். புத்தம் சொல்றாரு, எல்லா நன்மையும் சொல்லிட்டாரு. உலகம், மர்ம, குடுக்கல் வாங்கல், சாப்பாடு, ட்ரெஸ், பிறப்பு முதல் இறப்பு ஒண்ணுன்னா சொல்ல முடியாதுல. மொத்தம் ஹோல்சேல் அடிக்கிறாரு. குர்ஆன்ல இருந்து வசனத்தை எடுத்து போடுறாரு. குர்ஆனை சிந்திக்கிறதா மேட்டர். தலைப்புல படிக்கிறது இருந்தா ஒவ்வொரு வசனங்களை எப்படி எப்படி எந்த இடத்துல வரிசைப்படுத்துறதுங்கிறதுதான் முக்கியம். அந்த வகையில் இந்த கிதாப் அற்புதமான வரிசைப்படுத்தப்பட்டிருக்கு. ஒமா துகத்திமு அன்ஃபுசிக்கும் மின் கைரின் தஜிதுஹு இன்தல்லாஹ் ஹுவ கைரு வ அஅலம் அஜரா. அல்லாஹ் இப்படி ஒரு இடத்துல சொல்றாங்க, நீங்கள் நன்மையில் கயிறு என்றால் அந்த கயிறுக்கு துட்டுன்னு ஒரு இடத்துல குர்ஆன் வசனம் இருக்கு. கயிறுனா துட்டு. துட்டு நன்மை இல்லையா? துட்டு நன்மைதான். கரெக்டா பயன்படுத்தினா நன்மை, கரெக்டா செலவழிச்சா நன்மை, கரெக்டா சம்பாதிச்சா நன்மை. தீமையான வழியில சம்பாதிச்சா தீமை.
தீமையான வழியில செலவழிச்சா தீமை. வரவு செலவு நன்மையை நோக்கி இருக்கணும், வரவு செலவு தீமையான வழியில இருந்தா தீமை தான். அப்ப இத அழகா அல்லாஹ் சொல்றான், நன்மையில் நீங்கள் எதை உங்களுக்காக முற்படுத்துகிறீர்கள் அந்த பூமியில வாழ்கிற பொழுது அதை அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஹைரன், நன்மைகளாகவே பெற்றுக்கொள்வீர்கள். ஆலம் அஜ்ரன், நீங்க கொஞ்சம் தான் பிரச்சனை இல்லை, அவற்றையெல்லாம் மிகப்பெரிய கூலியாக அல்லாஹ்விடத்துல காண்பீர்கள். சின்னதா பெருசா மேட்டர் இல்லை, சின்னதா செஞ்சாலும் நன்மையா இருந்துச்சுன்னா பெரும் கூலியாக அதை காண்பீர்கள். அது எந்த நன்மை சாதாரணமா சொல்லிட்டு அந்த நன்மையை எதிர்பார்த்து அல்லாட்ட நற்கூலியா எதிர்பார்த்தீங்கன்னா பெருசாயிரும். இந்த வசனம் அதை சொல்லும், உலகத்தில் செய்யற முயற்சிக்கு பன்மடங்கு கூலி மறுமையில் வழங்கப்படும். இப்படி உலகத்துல எவனா தருவானா? நீங்க ஆயுசு முழுக்க உழைச்சு போட்டாலும் ஒரு இடத்துல சொல்றாங்க, பெண் மனைவியை பத்தி சொல்றாங்க, இதாராத்து முன்க செய்யல், உன்கிட்ட ஏதாவது ஒரு தீமைய பிடிக்காத ஒன்றை பார்த்தா உன்னைய கட்டி என்னத்தை அனுப்பிச்சுருவான். ஒரு சொல்லு 60 வருஷம் வாழ்க்கையை ஊத்துருச்ச, நன்றி கெட்ட தனத்தினால் நரகத்தில் பார்த்தேங்கிறாங்க பெண்களை. அல்லாஹ் சொல்ல மாட்டான், கயிறை நீங்க செஞ்சு வச்சிருங்க, ஆனா உங்களுக்கு மறுமையில தரமா ஆலம் ஆஜிரன், பன்மடங்கு பெரிதாய்த்து தரக்கூடிய நன்றி விசுவாசமும் ரப்புண்டாங்க. இப்ப யாருக்காண்டி நீங்க முயற்சி பண்ண போறீங்க? இந்த உலகத்துல முயற்சி பண்ணுங்க, ரொம்ப ஈடுபாட்டான பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு அல்லாஹ் சொன்னதுக்காண்டி செய்யணும். அதுவே நிரந்தர மாதிரி முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காதிய, அது ஆழம் அதிரா இருக்காது, பெருங்கூலியாக இருக்காது. ரப்புக்காக நீங்கள் உங்களுக்காக முயற்சி திருப்பிருக்கலாம், அது பெருங்கூலியாக இருக்கும். இந்த மனைவிக்கு கொடுக்கறதும் ரப்பு சொன்னான்னு கொடுத்தீங்கன்னா பெருங்கூலி. எல்லா புருஷன் பொண்டாட்டியும் செய்யறாங்கன்னு செஞ்சீங்கன்னா சிறு கூலி தான் கிடைக்கும். அதுவும் எல்லாம் சொன்னதானே. அப்ப நம்ம நீயத்துக்கு தான் பெருங்கூலி சிறு கூலி இருக்கு. 1 கோடி ரூபாய் கொடுக்குறோம், நீயத்து சரியில்லை, பெருங்கூலி கிடைக்குமா? ஆனா கோடியினால் ஏற்பட்ட நன்மை இந்த பூமியில கிடைக்கும். வறுமையில அப்ப இறைவனுக்காக நீங்கள் எதை முற்படுத்தி உங்களுக்கு அல்லாஹ்வுடைய திருப்தி கொண்டு நீங்க முற்படுத்தினா ஆலமாஜிரன், பெருங்கூலியை அல்லாஹ் நிச்சயமா நமக்கு தருவான் அப்படின்னு வசனம் சொல்லுது. சிறியதுக்கு பெருசும் கிடைக்கும் அப்படின்னு இந்த வசனத்தை அச்சரிசலாம் எடுக்கலாம். அழகா அடுக்கிறார் பாருங்க வசனங்களை. ஒரு உமா துன்ஃபிக்கும் மின் ஹைரி, கடைசியில என்னன்னா தர்மத்துக்கு வந்துட்டாரு. அதுக்கு சொல்லணும்னு ஒரு வசனம், காசு பணம் உள்ளவனை கரெக்ட் வைக்கணும். ஒமா துன்ஃபிக்கும் மின் ஹைரி, நன்மையில் நீங்கள் எதை செலவு செய்தாலும் அல்லாஹ் அலீம், அல்லாஹ் அதை அறியக்கூடியவனாக இருக்கிறான். அதை பத்தி கணக்கு அல்லாட்ட இருக்கு. உங்க மனநிலை என்ன, எந்த எண்ணத்துல கொடுத்தீங்க, எந்த மன தூய்மையில கொடுத்தீங்க என்பதை எல்லாம் அல்லாஹ் வச்சிருக்கிறான். ஒரு நையா பைசா கூட அல்லாட்ட செய்யாது, வீணாகாது என்பது இந்த வசனம் சொல்லுது. அப்போ அல்லாவின் பாதையில் அறப்போர் செய்வதற்காகவும் உலகத்தில் நல்ல வாழ்க்கை வாழ்வதற்காகவும் பெற்றோர்களை பேணுவதும் பிள்ளைகளை பேணுவதும் மனைவி மக்களை பேணுவதும் அதே போன்று நம்முடைய இபாதத்துக்களை பேணுறது, தொழுகை, நோன்பு, திக்ரு, தௌபா, இஸ்திக்ஃபார், இதுக்கெல்லாம் நீங்கள் நேரம் ஒதுக்கி முயற்சிக்கிறீர்களானால் இதெல்லாம் பெரும் கூலியை சுமனத்துக்கான வழி அல்லாஹ் இந்த பாதைகளெல்லாம் உங்களுக்கு இலகுவாக்கும். ஒருத்தன் சம்பளத்தை பெருசா எதிர்பார்த்து இபாதத்தை விடுறான்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு இந்த பூமியில கிடைக்கும் நன்மை, அது மறுமையில் அதுக்கான வெகுமதி இருக்காது. ஒரு சம்பளத்தை விட்டுட்டு எனக்கு வேலை போனாலும் பிரச்சனை, தொழுவு ஜும்மா போயிடக்கூடாது, 5 வக்து போயிடக்கூடாது என்று இறை வழியிலேயும் அதே நேரத்தில் அவனை அல்லாஹ் தன்மானத்தை இழக்காமையும் அந்த பூமியில தண்ணீரை வைக்கிறோம். இந்த பரக்கத்துங்கிற வார்த்தையா தானே. ஒரு 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கி கடல்ல இருக்கான், ஒரு 20,000 சம்பளம் வாங்கி மிதமிஞ்சி அருளோடு இருக்கான். இவன் பணக்காரன், மனசாலையும் உடலாலையும் வந்து பணக்காரன், ஒரு ஆரோக்கியம் எல்லாமே இருக்கு. இந்த கேடு 1 லட்சம் சம்பளம் பறக்கத்து இல்லவா, இதனால நிறைய இருக்கிறது இல்லை. பறக்கத்து தேவைகள் நிறைவேற்றப்பட்டு இதெல்லாம் நம்ம கவனிக்கணும் நம்ம வாழ்க்கையில. இது எல்லாமே எதுல இருக்குன்னா ரப்புல் ஆலமீன் காட்டுற வழியில இருக்குது. அப்ப நியாயமான வழியில நம்ம முயற்சிக்கணும். அது எல்லா உடலுக்காகவும் உள்ளத்துக்காகவும் வணக்க வழிபாடுகளுக்காகவும் இந்த உலகத்துல பிற மனிதர்களுக்கு உடைய சோதனைகளை நீக்குவது ஏற்கனவே முதல்ல படிச்சிருக்கோம். ஒரு மூமினுடைய குறையை முஸ்லிமுடைய குறையை அகற்றினால் அல்லாஹ் உங்க குறையை அகற்றினான், அது முயற்சி தானே. ஒரு மனிதனுக்கு ஏற்படுகிற சிரமத்தை நீக்கிறது முயற்சி. நமக்கு மறுமையில் நம்ம சிரமத்தை எல்லாம் நீக்கும். எல்லா முயற்சிக்கும் கூலி உண்டு. அப்படியான ஒரு தலைப்பு, இது ஒரு யூனிக்கான ஒரு தலைப்பா இருக்கு. நன்மையில் எதை முயற்சி செய்தாலும் நன்மைதான், தீமை கிடையாது என்பது அந்த செய்தி சொல்லக்கூடியது. அந்த அடிப்படையில நம்முடைய முயற்சிகளை இந்த உலகத்திற்கும் மறுமைக்கும் நன்மைகளை பார்த்து விவரமாக விதைகளை பயிரிடக்கூடிய
அந்த பயிர்கள் பலனளிக்கக்கூடிய பயிர்களாக இருக்கிறதா என்று பார்த்து அந்த நன்மைன்ற அர்த்தம். அப்படிப்பட்ட நன்மையை அல்லாஹ் முயற்சி செய்யக்கூடிய நன்மக்களாக, ஜிகாது செய்யக்கூடிய நன்மக்களாக ஆக்குவானாக. வாஹர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.